ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு எடுத்துக்காட்டு 2.13 10th மேக்ஸ்ல பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரவன வச்சிருக்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 67 பிளஸ் எக்ஸ் சர்வசமம் 1 மட்டு 4 4ஆல வகுப்படும் சொல்லியிருக்காங்க. மீதி வந்து 1 கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுல எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப தீர்வு பாருங்க. நம்மளுக்கு இப்போ வந்து இந்த இதை வந்து கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. 67 பிளஸ் எக்ஸ் சர்வசமம் 1 மட்டு 7. சரியா? இப்போ மட்டு 4. இப்போ இந்த 1 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? 67 மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சர்வசமத்தை வந்து ஈக்குவல்ட்டா மாத்திக்கிட்டு இந்த 4ஓட ஏதாவது ஒரு எழுத்து. சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி கேன் தானே எடுத்துருப்போம். இதே மாதிரி இங்கேயும் கேன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? 2.12ல கேன் எடுத்துருக்கோம். அதே மாதிரி கேன் எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த 67ஓட 1 கழிச்சா என்ன வரும்? 66 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4k. இப்ப இந்த 66 இருக்கு பாத்தீங்களா? இந்த 4ஆல இந்த 66 வகுங்க. என்ன வரும்? ஒரு இன்னாங்க 4 மிச்சம் 6ல இருந்து 4 கழிச்சா 2. இந்த 6 அப்படி கீழே இறக்கிடுவோம். என்ன வரும்? 5 20 அரிநாள் 24. சரிங்களா? அப்போ மிச்சம் என்ன கிடைக்கி? 2. அப்போ நம்மளுக்கு இங்க 2 போட்டோம்னா இது வந்து என்னது? 4ஆல வகுப்படும். அப்படிதானே? இப்போ 66 பிளஸ் 2 போட்டு பாருங்க. என்ன வரும்? 4k. 66 பிளஸ் 2 என்ன வரும்? 68. 68 இப்போ நம்மளுக்கு 4ஆல வகுப்படுமா? பாருங்க, 68 4 ஒரு 4. இங்க என்ன வரும்? 4. இங்க 2 8 கீழே இறக்குவோம். அடுத்து 7 28. அப்படிதானே? அப்போ 0 கிடைச்சிருச்சு மீதி. அப்போ கண்டிப்பா 4 வந்து 68 வகுப்போம். அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ வந்து 2. சரிங்களா? இந்த இதுல எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 2. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? பாருங்க, 66 விட அதிகமான 4 மடங்கு அப்படின்னு சொல்லி எழுதி 68. அதாவது 64 விட அதிகமான 4 மடங்கு 68ன்னு எழுதி எக்ஸோட குறைந்தபட்ச மதிப்பு நம்மளுக்கு அதான் கேட்டிருக்காங்க 2. அதை எழுதி இந்த சமம் முடிச்சிருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 98 சர்வசமம் எக்ஸ் பிளஸ் 4 மட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5ஆல வகுக்க போறோம். என்னது? 98. சரிங்களா? மீதி வந்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் 4ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. 98 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4ன்னு வரும். ஈக்குவல் டு இங்க வந்து என்ன வரும்? 5 வந்து வெளியே எடுத்தோம்னா 5k. சரிங்களா? கூட 1 ஏதாவது சேர்த்து எழுதுவோம். இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு வரும். அப்போ 5k. அடுத்து 98ல இருந்து 4 கழிச்சாங்கன்னா 94 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5k. இப்போ இங்க என்னது இருக்கு? 94 இருக்கு. எதால வகுக்கணும்? 5ஆல வகுங்க. என்ன வரும்? 4 5 5. இங்க என்ன வரும்? 9ல இருந்து 5 கழிச்சா 4. இங்க கீழே 4 இறக்கிடுங்க. அப்ப 44. என்னது வரும்? என்னஞ்சா 40. அப்படிதானே? மிச்சம் என்னது இருக்கு? 4. சரியா? அப்போ இங்க என்னது வரும்? நம்மளுக்கு 4 தான் ஆன்சர் வரும். சரியா? எக்ஸோட 94ல இருந்து 4 கழிச்சோம்னா என்னது வரும்? அதுதான் அந்த நம்பர் தான் 5ஆல வகுப்படும். என்னது? 94ல இருந்து 4 கழிச்சோம்னா என்ன வரும்? 90. சரியா? 90 வந்து இப்போ 5ஆல வகுப்படுதான்னு பாருங்க. 90 5 4 5 5 மிச்சம் 4 இருக்கும். என்னஞ்சா 40. அப்படிதானே? அப்போ 0 கிடைச்சிருச்சு. அப்போ 90ங்கிற நம்பர் வந்து என்னது? 5ஆல வகுப்படும். சரியா? அப்போ நம்மளுக்கு எக்ஸுங்கிற வேல்யூ என்னது? 4. சரியா? அப்போ அதை எழுதிக்கோங்க. நம்மளுக்கு இங்க வந்து அதிகமான அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன்னா இங்க வந்து பிளஸ் இருந்துச்சு. இங்க வந்து என்ன எழுதணும்னா மைனஸ் இருக்கிறதுனால குறைவானன்னு எழுதணும். பாருங்க, எதை விட குறைவான? 94ஐ விட. 94ஐ விட குறைவான. சரியா? குறைவான எந்த மடங்கு? எதோட மடங்கு? குறைவான 4ன் மடங்கு. சரிங்களா? சாரி, 5ன் மடங்கு. 5ன் மடங்கு என்னது? 90. கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது? 90. அப்போ நம்மளுக்கு எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு என்னது? குறைந்தபட்ச மிகை என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? எக்ஸுக்கு 4. சரிங்களா? அப்போ 4 ஆகும். அதை எழுதிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.